அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கருப்பையா, ஊர் பாகனேரி, மாத்தூர் ஒருவர். நான் படித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரி, அதுக்கு பிறகு எம்காம், அதுக்கு பிறகு எம்பிஏ, சிஏஐபி, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் லா, டிப்ளமோ இன் நேச்சுரோபதி, ஹிந்தி பிரபத் பிரவீன் பிரக்யா எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹிந்தி தெரியும். அதோடு இல்லாமல் இப்போ எதிர்வரும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு தேர்தலில் பொருளாளராக போட்டியிடுகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வங்கியில் வேலை பார்த்த காரணத்தினால் எனக்கு நிதி மேலாண்மை பற்றி நன்றாக தெரியும். எப்படி நிதியை மேலாண்மை பண்ணுவது என்பது பற்றி நன்கு அறிந்தவன் என்பதால் இந்த பொருளாளர் பதவியை நன்கு வகிப்பேன் என்பது சிறிதளவும் சந்தேகமில்லை. நம்முடைய இந்த நிதிகளை காசியில் கொண்டு போய் நிறைய டம்ப் பண்ணாமல் நம்ம 76 ஊர் நகர்த்தார் ஊர்களுக்கும் வளர்ச்சி பணிகள் நிறைய செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வருகின்ற நிர்வாக குழுவோடு சேர்ந்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினரோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவருடைய எண்ணப்படி நம்ம நிறைய வளர்ச்சி பணிகளை செய்யலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப அவசியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் எனக்கு ஆதரவு தந்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து என்னை பொருளாதாரப்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல என்னென்னா, என்னை தேர்ந்தெடுத்தால் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் 76 ஒரு நகர்த்தார் பெருமக்களும் 24 மணி நேரமும் என்னை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தொடர்பு கொண்டே தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு வேலை செய்யணும் தெரியும். அதனால் நான் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம். ராத்திரி இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறேன். இப்போ நான் என்னுடைய வங்கியில் ஓய்வு பெற்றோர் நலச்சங்கத்தில் செயலாளராக இருந்து பணிபுரிந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 10,000 பேர் கிட்டத்தட்ட அதில் இருக்கோம். எல்லோரும் எப்போவும் இரவுகளை கூப்பிட்டா கூட நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். என்னுடைய முக்கியமான எண்ணம் என்னென்னு கேட்டால், நம்ம நகரத்தார் பெருமக்களில் நிறைய பேர் எதுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு, அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு அவங்களுக்கு நம்ம காசி மேலாண்மை சட்டத்தின் மூலமாக பிரிமியம் கட்டி அவங்களுக்கு வாழ்வளிக்க என்னுடைய எண்ணம். அதை நிர்வாகத்தோட பேசி செய்வேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த உணவு ரொம்ப முக்கியம். எல்லா ஊர்லேயும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கு. அதில் நிறைய ஊரில் பண்ணுறதில்ல, சில ஊரில் பண்ணுறாங்க. எங்கெங்கே பண்ணாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம காசி மேலாண்மை சட்டத்தின் மூலமாக உணவு திட்டத்தை கொண்டு வரோம். அதோடு இல்லாமல் இருக்கிற ஊரில் நடந்துக்கிட்டவங்களோடு சேர்ந்து அதை மேம்படுத்தி எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம செய்வோம்னு சொல்லிக்கிறேன். இது நம்ம நகரத்தார் பெருமக்களுக்கு நிறைய செய்யணும். ஏன்னா எனக்கு என்னென்னு கேட்டால், இந்த இதில் நான் வந்ததுக்கு காரணம் காசு விசாரணைக்கு தொண்டு பண்ணணுங்கிறது முக்கியம். அதுக்கு பிறகு எல்லா ஒரு நகரத்தாரையும் நான் நேராக சந்திக்கிற பாருங்க, எனக்கு எவ்வளோ பேர் எனக்கு பழக்கமாகறீங்க. இப்போ அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அந்த டிவி சொந்தக்காரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.